பார்க்க கம்பீரமா இருப்பாங்க. ஆனா, இவங்களுடைய அமைதியான சுபாவங்கிறது எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க. அமைதி விரும்பக்கூடிய இவங்க தான். ஆனா, வேலன் வந்துட்டா முழு அர்ப்பணிப்பு உணர்வோட செய்யக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரங்க தான். கடுமையான உழைப்பாளிங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் தான் ராசிதிபதியா இருக்கிறதால, பெரும்பாலும் எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. மென்மையானவங்கன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான். ஆனா, எல்லாமே ஓரளவுக்கு தான். கோவங்கிறது பெருசா வராது. ஆனா, அப்படி கோபம் வந்துட்டா எதிராளியால தாங்க முடியாதுன்னு சொல்லலாம். சாதுமுரண்டா காடு கொள்ளாதுங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தாங்க இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க தாங்க. மன உறுதி பார்த்தீங்கன்னா பாறை மாதிரி ரொம்ப கடுமையான மன உறுதி கொண்டவங்க இவங்க தான். வைராக்கியமானவங்க யாருன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க. பெரும்பாலும் இப்படிப்பட்ட ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல சாதகமான பலன் தாங்க. நீங்க தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சியா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில செய்யக்கூடிய முயற்சியா இருக்கட்டும், எல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். ஆனா இதே நேரத்துல தான் ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் யாருக்கெல்லாமே குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லையோ அவங்களுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் இந்த விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அந்த வகையில பாக்குறப்ப ரிஷப ராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் சொந்தங்கள் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். வாழ்க்கையில எந்த பிரோஜனமும் சொந்தங்களால இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்களும் சரிங்க. ஒரு கஷ்டம் வந்து அதை சரி பண்ண முடிச்சா அடுத்தடுத்து பல பாதிப்பு இருக்கக்கூடியவங்களும் இந்த காலகட்டங்கள் இல்லாமலாம் இல்லை. அப்படி பாக்குறப்ப உங்க வாழ்க்கையில பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் குலதெய்வ ஆசீர்வாதங்கிறது நீங்க பெற முயற்சி செய்யணும். மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்குது, மனவேதனை இருந்துகிட்டே இருக்குது, மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்குதுன்னா பெரும்பாலும் இந்த பிரச்சனை அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் இல்லாமலாம் இல்லை. அந்த வகையில நீங்க இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க. அது உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல பலனை இந்த நேரம் ஏற்படுத்தி தரும். ஏற்கனவே குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க, விடாம நீங்க இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாகுன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு குரங்கிறது இருக்கும். குலதெய்வம் நினைச்சுக்கிட்டு நீங்களா ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. உண்மையான குலதெய்வ வழிபாடு நீங்க செய்யறப்ப கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். அதாவது முன்னோர்கள் உண்மையா பூர்வீகத்தில் வழிபட்ட ஒரு தெய்வமாகவும் இப்போ ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வமும் பெரும்பாலும் இருக்கக்கூடியவங்க உண்டு. அப்படிப்பட்டவங்க இந்த நேரம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சோ இல்லைன்னா உங்க மூத்த குழந்தையோட சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சோ நீங்க வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி 3 தலைமுறையா 2, 3, 4 தலைமுறையா பங்காளிகள் எந்த இடத்துல ஒன்று சேர்ந்து வாழ்றாங்களோ அந்த இடத்துல நீங்க கேட்டு விசாரிச்சு கூட குல தெய்வத்தை கண்டறிஞ்சு நீங்க வழிபாடு செய்யலாங்க. அப்படி பாக்குறப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்குது, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், இனிமே உங்களுக்கு ஏமாற்றங்கிறது காத்திருக்குதா, தொடர்ந்து நீங்க எப்படிப்பட்ட வழிபாட்டை செய்யணுங்கிறது இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்ல ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்க வழிபாடு எப்படி செய்யணும்னு பெறத்துக்கு முன்னாடி இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நாம தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே விபரீத ராஜயோகம், அதாவது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது. அதுல எந்த பாதிப்புமே இல்லை. ஏன்னா இந்த நேரம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா குரு பகவான் வராரு. தொழிலையுமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு தாங்க. பயப்பட வேண்டாம். பயந்த சுபாவத்தோட இந்த நேரம் பெரும்பாலும் இருக்கிறீங்க. மனசுல ஒரு பதட்டங்கிறது இருந்துகிட்டே இருக்குது, ஒரு பயங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுங்க. உங்களை விட திறமைசாலி, உங்களை விட இந்த நேரம் தைரியசாலி யாருமே இல்லை. மனசுல நம்பிக்கையோட செய்ய பாருங்க. சிறப்பா இருக்குது, மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்குது. பயப்பட வேண்டாம். தொழில லாபம் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதாவது உதவி வங்கி மூலமா நீங்க கிடைக்கணும்னு எதிர்பார்த்தா கூட சலுகை கிடைக்கக்கூடிய நேரம் தான். அது மட்டும் இல்லாம பெண்களா இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த நேரம் சிறப்பு தாங்க. அதாவது மாங்கல்ய பலம் கூடும், கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது, கணவனுடைய செல்வ சம்பந்தப்பட்ட விஷயமும் சிறப்பா இருக்குது, பொருளாதார நிலையும் நல்லபடியாக கொண்டு வர முடியும். வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிறப்பு தாங்க. ஆனா பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன விபத்து இல்லாம இருந்திருக்கும். நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு தான். இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு அதனாலதான் செய்யணும்னு சொல்றது. அதனால மறக்காம குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க. மனசுல ஒரு குழப்பம் இருந்ததுல, ஒரு பயம் இருந்ததுல, அது நீங்க கூடிய நேரம். இந்த நேரம் அற்புதமாக தான் அமைஞ்சிருக்குது. அபரிதமான லாபம் கொண்டு வர முடியும். வாழ்க்கையில எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு நம்பிக்கைங்கிறது சில காலமாவே இல்லை. இனி நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்குது.
பெரும்பாலும் உங்க மேல யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ, உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களாகவே அவங்க தப்பை உணர்ந்து உங்களை தேடி வரக்கூடிய நேரம். சகோதர வகையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. குடும்பத்திலேயே நல்ல மாற்றம் தான். வேலையில எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. கடுமையான உழைப்பு கொடுத்தாலுமே நல்ல பலன் இல்லை, பாராட்டு கிடைக்கலனாலும் போயிட்டு போதும், உங்களை திட்டாம இருந்துட்டா போதும், பின்னாடி இருந்து பேசாம இருந்துட்டா போதும் நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பீங்க. உங்க நிலைமையை இனி புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. வேலையில நல்ல மாற்றம் தான். இந்த நேரம் வேலை ரீதியாகவும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் மற்றவங்க கிட்ட உங்கள் குறைய சொல்கிறத விட வேலையில் மேலதிகாரிகளை நேரடியாக சந்திக்க பாருங்க. சிறப்பான வாய்ப்பு காத்திருக்குது. தேவையில்லாமல் நிறைவேறக்கூடிய நேரம். வேலை ரீதியாக சிறப்பு, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது. சகோதர வகையில் சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணை உறவினர் வழியில் இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய அவமானங்கள் கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. அதுவுமே மாறுதுன்னு சொல்லலாம். ஆதரவு கிடைக்கக்கூடிய நேரம் தான். மறைமுகமாவது இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சொந்த வந்த வகையில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். அது மட்டும் இல்லாமல் யாரையுமே நம்ப முடியாமல் இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய நேரம். சமுதாயத்தில் பெரிய மனிதர்களுடைய ஒரு சந்திப்புங்கிறது கிடைக்கும். வாழ்க்கை இனி உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்புங்கிறது ரிஷபராசி என்றவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அற்புதமான காலகட்டம் தான். அதில் எந்த பாதிப்புமே இல்லை. வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த நேரம் நீங்கள் மண்ணில் போட்டது எதுவுமே உங்களுக்கு இந்த நேரம் விரைய இல்லைங்க. எல்லாமே சிறப்பு தான். நிறைய வாய்ப்பு வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி என்றவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் இந்த நேரம் நல்ல அமைப்பு தான். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதனும் இந்த நேரம் ராசிக்கு அமைஞ்சிருக்கிறதால நிறைய பேர் வேலையில மாற்றத்தை கொண்டு வருவீங்க. புத்திசாலித்தனமா நீங்க எடுக்கிற முடிவு தான் எல்லாமே சாதகமான அமைப்பா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் வராமலாம் இருக்காது இந்த காலகட்டம். ஆனாலுமே குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குது. வருமானத்தை நல்ல முறையில கொண்டு வர போறீங்க. கொஞ்சம் செலவு உண்டுதான். ஆனாலுமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்லை. மேலுமே நீங்க கடன் வாங்காம இருந்துட்டாலே குடும்பத்துக்காக நீங்க இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தாங்க. சனி வக்கரம் பெற்று இருக்கிறதால கொஞ்சம் ஆரம்பத்துல தடையை கொடுக்கும். கொஞ்சம் மன உளைச்சலுங்கிறது இல்லாம இருக்காது. ஆனா இது வரக்கூடிய நாட்டுல இந்த மன உளைச்சல் நீங்குது. கடைசி நேரத்துல நீங்க எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே கொஞ்சம் மாற்றத்தை தரும். அதனால ஆரம்பத்துல இருந்தே திட்டமிடுறது நல்லது. கவனமா இருந்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. வாகனத்தை நல்லா பராமரிக்க பாருங்க. எங்கேயாவது பயணம் போறீங்கன்னா கொஞ்சம் வாகனங்கள் எல்லாமே சரியா பாத்துக்கிறது நல்லதுதான். அப்பப்ப பழுது ஏற்பட்டு கொஞ்சம் செலவு வச்சுட்டே இருக்கிறதால மன உளைச்சலுங்கிறது கொடுக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த நேரம் வாகன யோகம் சிறப்பா இருக்கிறதால வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் சிறப்பா இருக்குது. வாகனம் வாங்கணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்க தாராளமா செய்யலாம். எங்க போனாலும் கொஞ்சம் பேச்சில் கவனமா இருந்துக்கங்க. வாக்குவாதம் செய்யறது வேண்டாம். அதை தவிர்த்துட்டாலே இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது. சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். கடுமையான முயற்சி செஞ்சும் நல்ல பலன் கிடைக்கலையே நினைச்சவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. எதிர்பார்க்குற வகையில் சிறப்பா இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். தொழில் வியாபாரத்துல தடை இருந்தாலுமே அது நீங்கும். பண வரவு கொண்டு வர முடியும். வேலையிலுமே நல்ல மாற்றம் தான். வாழ்க்கை துணையோட இருந்த மனசாவு நீங்குது. நண்பர்கள் வகையிலையும் உறவினர் வகையிலையும் நல்ல மாற்றம் தான். பிள்ளைகள் வழியிலும் சிறப்பு தான். இந்த நேரம் எதிர்ப்பாளின வகையில மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க. எங்க போனாலும் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. குழந்தைகளுக்காக, குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக நீங்க எது செஞ்சாலும் இந்த காலகட்டம் சிறப்பு தான். ரொம்ப முக்கியமா நீங்க எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் சரிங்க, குலதெய்வத்தை நேர்ல தரிசனம் செய்ய முயற்சி செய்ய பாருங்க. அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போங்க. குலதெய்வ கோவிலுக்கு இஷ்டமான படையை நீங்க இந்த நேரம் ஏற்படுத்திக்கிறது நல்லதுதான். ஒரு தேங்காயாவது எடுத்துட்டு போய் நீங்க இந்த நேரத்துல தொடர்ந்து குலதெய்வ கோவில நீங்க வழிபாடு செய்ய பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்கள் அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. ரொம்ப தூரத்துல குலதெய்வம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க கூட நீங்க இந்த நேரம் ஒரு முறையாவது உங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு வர்றது தான் நல்லது. இதனால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. என்னதான் ஒரு கிரக தோஷம் இருந்தாலும் சரிங்க, இந்த நேரம் பல நன்மை கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான். பெரும்பாலும் நில ராசி சார்ந்தவங்களுக்கு இந்த வயல் சார்ந்த இடங்கள்ல தான் குலதெய்வம் இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. அப்படி பார்க்குறப்ப இந்த காலகட்டங்களில் இந்த நேரம் நீங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த காலகட்டங்களில் பெற போறீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க. கொஞ்சம் அலைச்சல் கொடுத்தாலுமே பயணத்தால் நல்ல பலன் தான். நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வீட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வேலையிலுமே சிறப்பு தான். இந்த நேரம் வேலை ரீதியாக சிறப்பான பலன் கிடைக்கும். கொஞ்சம் அனுசரித்து போகணும், அவ்வளவுதாங்க. முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் பாடுபட்டா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க. வேலையில் பதவி உயர்வு, அந்தஸ்து கிடைக்கும்.
இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற முடிவு சாதகமான பலன் தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி கஷ்டத்தை பார்த்து கலங்க வேண்டாம். இது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் வீட்டில் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தாங்க. வியாபாரமும் சரி, தொழிலும் சரி, நல்ல லாபம் கொடுக்கும். அரசாங்க வகையிலும் லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். சம்பாதிக்கிற பணத்தை வேற ஏதாவது முதலீடு செய்யலாமான்னு ஆசைப்படுவீங்க. அதுலேயுமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. வேலையில் நல்ல மாற்றம், வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் வேலை ரீதியாகவும் சிறப்பாக இருக்குது, வீட்லேயும் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வரன் தேடக்கூடியவங்களா இருந்தாலுமே நல்ல வரனா அமையக்கூடிய யோகங்கிறது இந்த நேரம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்புமே இல்லை, பூரண சுகம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். பயப்படாமல் இந்த நேரம் எந்த விஷயத்தில் செயல்பட்டீங்கனாலும் சிறப்பாக இருக்குது. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கிறது அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய நேரங்க. அதனால பண செலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனாலுமே மகிழ்ச்சிங்கிறது தங்கும். சுற்றத்தார் வகையிலும் சரி, நட்பு வகையிலும் சரி, நீ வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் தான். ஆனாலுமே கொஞ்சம் எதிரி தொல்லை கொடுக்கும். கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா எதிர்களுடைய திட்டங்கிறது முறியடிப்பீங்க. அரசு ரீதியாக சிறப்பாக இருக்குது. நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். மனசில் இருந்த குழப்பம் நீங்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நேரமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான